வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னாக வாகன சோதனைகள், பறக்கும் படையினுடைய சோதனைகள் என தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒட்டுமொத்தமாக பணம் கைப்பற்றப்பட்டால் அந்த தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படுகிறது என்கிற அறிவிப்பு உடனடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய கடந்த சில ஆண்டுகளின் காட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி அதன் பின்னதாக தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் நடத்தப்படுகிற சோதனைகளில் பல கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி இது தொடர்பான அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை சிறுத்தையின் நிர்வாகியினுடைய காரில் இருந்து பணம் கைப்பற்றப்பட்டதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்க இருக்கிறார்கள். இப்படி திமுக மற்றும் திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளின் மீது வருமான வரித்துறையினர் இந்த சோதனைகளை தொடங்கி இருப்பது உண்மையிலேயே தேர்தலை நிறுத்துவதற்காக ஆளும் கட்சியினர் திட்டமிட்டு நடத்தக்கூடிய சோதனை இலக்கு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். அதை வழிமொழிகிற விதமாக அதே குற்றச்சாட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் முன்வைக்கிறார். உளவுத்துறையின் மூலமாக எதிர்க்கட்சியினரது வீட்டில் பணங்களை இவர்களே கொண்டு போய் வைத்துவிட்டு சோதனை என்கிற பெயரில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தலையும் ஒரு சில இடங்களில் மக்களவை தேர்தல் நிறுத்துவதற்காக தற்போது ஆளும் கட்சியினரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்று இருசேர குற்றம் சாட்டுவது என்பது உண்மையானதா? உண்மையில் இந்த வருமான வரி சோதனையின் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு குமரகுரு அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள், அஇஅதிமுக தரப்பிலிருந்து திரு கோவை சத்யன், அமமுக தரப்பிலிருந்து திரு காசிநாத பாரதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுரையிலிருந்து நம்மிடையே இணைகிறார் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு சத்யன், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். தற்போது திமுகவை தொடர்ந்து விசிக நிர்வாகிகள் வீட்டில் பணம் பறிமுதல் சோதனை, வருமான வரித்துறையினுடைய சோதனை அப்படின்னு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே தற்செயலானது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இனப்படுகொலையை தொடர்ந்து ஒரு ஜனநாயக படுகொலையின் அத்தியாயம் தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வடிவேல் ஒரு படத்தில் ஒரு சொல்லுவார், யோ நான் யோகி ஐயா அப்படின்னு. உடனே யோகினுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. என்ன நியாயமாக பணம் சம்பாதிச்சு இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறவங்கெல்லாம் போய் சிமெண்ட் குடோன்லையும் காரோட கதவை திறந்து அந்த கதவுக்குள்ளாரமெல்லாம் காசு வச்சுட்டு போவாங்களான்னு தெரியல. ஸோ முதலாவதாக பிடிபட்டது ஒரு துறையினுடைய நடவடிக்கை. அதற்கு முகாந்திரம் இருந்திருக்கிறது. அந்த முகாந்திரம் பேரில் வழக்குகள் பதியப்படுகின்றன. அப்போ அது வந்து அப்போ நம்ம வந்து குற்றம் பண்ணியாச்சுங்கிறதே ஒரு விஷயம் வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தும் விதமாக இது வந்து என் மேலே பழி வாங்குறாங்க, என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முயற்சி பண்ணுவதுங்கிறது வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது. இன்னும் ஒரு கட்டம் மேலே போச்சுனாக்கா, இன்றைக்கி திரு மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பொது மேடையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு என்னமோ ஐடி டிபார்ட்மெண்ட்டே அந்த காசை கொண்டு வந்து சிமெண்ட் குடோனுக்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு சந்தேகமாக இருக்குங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய விஷயங்களாக இதை வந்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்கு சட்டத்தின் வழி இருக்கிறது. சட்டத்தின் வழியை நாடாமல் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட அவமானமாகக்கூடிய ஒரு விஷயத்தில் வெக்கி தலை குனியாமல் இதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது விந்தையாகவும் விசித்திரமாகவும் தான் இருக்கிறது. வேற என்ன சொல்லணும்? மிக முக்கியமா இந்த சோதனைகள் நடக்கிற இடங்கள் எல்லாமே எதிர்கட்சிகள் தொடர்புடைய இடங்கள். இது ஆளும் கட்சி தரப்போ அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளினுடைய தரப்பு ஆட்கள் இருக்கக்கூடிய எந்த இடங்கள்லயும் சோதனை நடக்கல. குறிப்பாக ஏதோ டார்கெட் வச்சு அவங்களோட இடங்கள்ல மட்டும் சோதனை நடத்துறது, அங்க மட்டும் பணங்கள் கைப்பற்றப்படுவது, வருமான வரித்துறை சோதனை நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் எதிர்கட்சிகளுக்கு மட்டும் தொடர்ந்து நடக்கணும் திட்டமிட்டு? ஒரு ஊடகத்துல நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே தவறு. ஏன்னா நீங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அதை தான் சொல்றேன். அப்போ விஷயத்தை முழுசா வந்து நம்ம மக்களிடம் கொண்டு செல்லலாம். இதே வேலூரில் 3 வாரங்களுக்கு முன்னால் ஒரே கல்வி நிறுவனம் மேல் இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்திருக்கிறது. அவர்கள் ஒப்புக்கொண்டு பெனால்டி கட்டுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதே ஒரு கான்ட்ராக்டரின் வீடில், ஆளும் கட்சியின் கான்ட்ராக்டர் என்று ஒரு வீட்டில் கூட ஒரு ரெய்டு நடந்து பணம் கைப்பற்றி இருக்கிறார்கள். தர்மபுரியில், இங்கிருந்து வேலூர்லேருந்து 100 கிலோமீட்டர், தர்மபுரியில் ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய வேலூர்ல எல்இடி விளக்கினுடைய கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் நடத்தப்பட்டு அங்க கைப்பற்றப்பட்ட 16 கோடி ரூபாய் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான வழக்கு விவரங்களோ விசாரணையோ அது தொடர்பா தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவோ இதுவரைக்கும் விவரம் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடத்தின சோதனையும் சிமெண்ட் குடோன்ல நடத்தின சோதனையும் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கும். அருமையான
அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரமாதமான ஒரு கேள்வி. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரி ஏய்ப்பு செய்கிறவர்களா இல்லையான்னு சொல்லி ஒருத்தர் வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேஷை கைப்பற்றுகிறார்கள். அந்த கேஷை கைப்பற்றுறது வந்து ஒரு வருமான வரி வரம்பிற்குள் இருக்கிறதா இல்லை ஏமாற்றி இருக்கிறான்னு அவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. அவர் அதற்கான உரிய ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பித்தார்களே என்றால் அதை பரிசீலனை பண்ணி அது ஒரு கேஸாக நடக்கும். இங்கு அவர் சிமெண்ட் குடோன் என்ற இடத்தில் வந்து பிடிச்ச பணம் என்ன அப்படின்னா, வார்டு நம்பரு, எந்த ஏரியா, யாருக்கு கொடுக்க வேண்டிய காசு என்று வாக்காளருக்கு கொடுப்பதற்காக கவர்களில் போட்டு பிரித்து வைக்கப்பட்ட பணம். தீர்ப்பு எழுதுறாரு எப்படின்னா, சபேசன் வீட்டுல கைப்பற்றப்பட்ட பணம் அங்க எடுக்கப்படுகிற நடவடிக்கை எல்லாம் வரி ஏய்ப்பு தொடர்பான நடவடிக்கை. இதே திமுக பொருளாளர் வீட்டிலயோ அவர் தொடர்புடைய இடங்களிலோ நடத்தப்பட்ட அந்த சோதனை தேர்தலுக்காக வாக்காளர்களுக்காக பட்டுவாடாவுக்காக வைத்திருந்த தொகை. அப்படி புரிஞ்சுக்கணுமா? சத்தியன் தீர்ப்பு எழுதும் இடத்தில் இல்லை, சத்தியன் உண்மை சொல்லும் இடத்தில் இருக்கின்றேன். ஐடி டிபார்ட்மெண்ட் செய்யும் நடவடிக்கையை தான் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. வருமான வரித்துறை விசாரணை நடத்தணும். அதை தொடர்ந்து என்ன மாதிரியான விசாரணைகள் நடக்குதோ அந்த விசாரணையினுடைய முடிவுல தான் என்ன விவரம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். தேர்தல் நேரத்தில் பிடிபடக்கூடிய எல்லா பணங்களும், வாகன சோதனையிலிருந்து வருமான வரி சோதனையிலிருந்து பிடிபடக்கூடிய எல்லா பணங்களுக்கும் முறையா கணக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்படி இருக்கிற போது நாம இதை வரி ஏய்ப்புன்னு, இது பட்டுவாடாக வச்சிருந்த பணம்னு எப்படி நாம சொல்ல முடியும்? தன்னிச்சை விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் தான் அதை கொடுக்கணும். இதே துரைமுருகன் எதுக்கு அப்புறம் அவசரப்பட்டு போய் கோர்ட்ல போயிட்டு வருமான வரி சோதனை நடத்தாதீங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கு வரி ஏய்ப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் தூங்க போயிட்டேன்னு நினைக்கிறேன், 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, கூட கூட அள்ளிட்டு போவோம் தான், வெறுங்க வீசி போவோம் தான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு ஹைகோர்ட்ல போய் தடை உத்தரவாங்க கேக்குறீங்க? ஒரு உதாரணத்தை பயன்படுத்தினாரு. நீண்ட கேள்வி பதில் சொல்றதுக்கு அதுக்கான அவகாசம் கொடுத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படின்னாரு. இப்ப இதுல யாரு யோகிய யாரு அயோக்கியம்னு இன்னும் முடிவே ஆகாத போது நம்ம எப்படி யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்னு கேட்க முடியும்? அதைத்தான் நான் திரும்ப சொல்ல வரேன். நீங்க அதே மேற்கோளை தானே காமிச்சீங்க, கூட கூட வாரி கொண்டு வரதுக்கு வந்தாங்க, வெறுங்கை வீசிட்டு போனாங்க, நான் தூங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரியும் சிமெண்ட் கூடலையும் 33 கோடி ரூபாய் மிஷினை வச்சு என்னாங்களே, அதைத்தான் நானும் மேற்கோள் விட்டு காட்டினேன். நீங்கள் அனைவரையும் நீங்கள் வந்து என்ன சொல்ல வந்தீங்க, இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் விஷயமாக எதுக்கு மாத்துறீங்க? நீங்க உண்மையிலே பிரச்சனை இல்லை, இது ஐடி ரிலேட்டட்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நேர்மையாக வரி கட்டுறவனாக இருக்கும் பட்சத்தில் நீங்க தைரியமா அதை மேற்கோள் கொண்டு காமிச்சிக்கலாமே, எது கோர்ட்டுக்கு போய் நிக்கிறீங்க? எதுக்கு வருமான வரி நடத்தாதீங்க? கேட்டார்கள், சென்றார்கள் அப்படின்னாரு. 48 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கைப்பற்றினாங்க, என்னாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க, அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை பாருங்க, கவரை போட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஃபுல்லா பூத் வாரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வாக்காளர்கள் கொடுக்கப்பட்ட பணம் போன்று அது அத்தனையும் வீடியோல ரெக்கார்ட் ஆகி போகுது. நீங்க ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் பிடித்த பணம், பீரோவில் பிடித்த பணம் வாக்காளர்களுக்கு அது இருக்கா? அது ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதே ஐடி டிபார்ட்மெண்ட் இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் என்று உறுதியாகிதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப போறாங்க. நாம அவங்க அனுப்ப வேண்டாம் நம்ம சொல்றோம். தமிழ்தாசன் பதில் சொல்லிட்டோம். அப்படி ஒரு திமுக பொருளாளர், கட்சியினுடைய மூத்த தலைவர், அந்த தொகுதியில் அவருடைய மகன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நெருக்கமானவர்களினுடைய இடங்கள்ல இருந்து இப்படி ஒரு பணம் கைப்பற்றப்படுவதும், அதுவும் இந்த அளவுக்கு ஒரு வார்டு வாரியாக கொடுக்கப்படுவதற்கு கவர் போட்டு எழுதி வைத்திருப்பது அப்படிங்கறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. முதல் நாள் இரவு வந்து 29 இரவு வந்தபோது அதற்குரிய ஆதாரங்கள் கேட்கிறார் துரைமுருகன், கழகத்தினுடைய பொருளாளர். ஆதாரம் கேட்கிறார். அவர்கள் காட்டுவது அதிகாரிகள் வந்து அந்த ஆதாரங்கள் பறக்கும் படையா, வருமான வரித்துறையா, சிபிஐயா என்ற அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும்னு கேட்கிறார். அவங்க வந்து ஆதாரம் கிடையாது. அவர் ஆதாரம் இல்லாம அப்புறம் எங்க இதெல்லாம் ஆவணங்கள் கேட்கிறாங்க. அவங்க வந்து அவர் கொண்டு வரணும்ல, தன்னுடைய கடிதத்தில் அது இருக்கணும், தாங்க யாரு அதிகாரிங்கிறத காட்டணும். அவருடைய பேட்ச் இருக்கா, அதுல அவருக்கான வந்து ஆதாரங்கள் ஆவணங்கள் அது இருக்கா? இல்ல, கிடையாது. அப்ப அவர் வரும்போது கேட்டவனா அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தொகுதிக்கு உட்பட்ட பறக்கும்படையை சேர்ந்த ஒருவர் வருகிறார் என்றெல்லாம் தகவல். தமிழ்தாசன் சொல்றது 29ஆம் தேதி இரவு இன்னைக்கு விசிக நிறுவனர்களினுடைய வீடுகளிலும் நடக்கக்கூடிய இந்த தொடர் எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா தான் அதை ஒட்டி தான் இந்த செய்தியும். அப்ப அவங்க வந்து எந்த ஆதாரம் கிடையாது, எதுவும் இல்லை. அதாவது மறுபடிக்கும் சில அதிகாரிகள் 3 மணிக்கு கூட்டி வந்து அதெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. 9 லட்ச ரூபா வச்சிருந்தார், ஆவணம் இருக்கு, 10 லட்ச ரூபாய்க்கு இதுக்கான இது தரம் இருக்காங்க, நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து வரும்போது அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் வந்து ஒரு சோதனை என்று உள்ளாக்கப்படுகிறது. அந்த சோதனைகள் துரைமுருகன் என்று வரவில்லை, அங்க இருக்கிறது, அவர் எழுதி வச்சிருக்காங்க, என்னென்ன கவர்ல போட்டிருக்காங்க இப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லி வந்திருக்கிறது. இன்னும் சில போது கூகுள்ல போய் பார்த்து அந்த இதெல்லாம் சொல்லும் போது கூட கோயம்புத்தூரை சேர்ந்த வார்டு எல்லாம் இருக்கிறதாக சொல்லப்படுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த சோதனைக்குள்ள அந்த பகுதியில கைப்பற்றப்பட்ட பணம் தான் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஏரியாக்களினுடைய விவரம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி நண்பர் சொல்ற சத்தியன் சொல்றாரு.
நீதிமன்றத்தில் அல்லது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரிடத்தில் கொடுக்கப்படுகிற ஆதாரங்கள், கேட்கப்படுகிற ஆதாரங்கள் துரைமுருகன் உடையது என்று இருக்கிறதா? சரி, அடுத்து அவரை மறுப்பு தெரிவிக்கிறார். எங்க கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, நாங்க இதுக்கு பயப்படல, இது அச்சப்படல, மிசா சட்டத்தை கண்டு நாங்க பயப்படல, பாதுகாப்பு சட்டத்தை கண்டு பயப்படல, அவசர நிலையை கண்டு நாங்க அச்சப்படவில்லை, இந்த பொடா அது போல தடா கண்டு நாங்க பயப்படல. ஆனாலும் இதுல நியாயம் இருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. இல்ல அதான் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. இல்ல சத்யன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க ஆளும் கட்சியை சேர்ந்த அதே மாதிரியான கான்ட்ராக்டர் வீடுகள்லயும் பணம் கைப்பற்றப்படுது. அது வரி ஏய்ப்பு செய்திருந்தாலோ அது உண்மையாகவே தேர்தலுக்கு கொடுக்கப்படுற பணமா இருந்தாலும் நீங்க விசாரணை நடவடிக்கை எடுங்க. அதையத்தான் நீங்களும் சொல்றீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்பது தொடர்ச்சியா கல்லூரியில் நடக்குது, வீட்டில் நடக்குது, சிமெண்ட் குடோன்ல நடக்குது. வீடியோ ஆதாரங்கள்ல முழுமையா அது இவருக்கு சொந்தமான பணமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஏன் வந்து வேற அதிகாரிகள் கொண்டு வைக்க முடியாது? அப்படி வைத்து பல சோதனைகள் உள்ளாக்கப்பட்ட இந்தியாவில் பல நடவடிக்கைகள் இருந்ததா இல்லையா? இமாச்சல பிரதேசம் ஒரு நான் சொல்றேன், இமாச்சல பிரதேசம் திமுக இது அதிகாரிகளே கொண்டு போய் வச்ச பணம் அப்படின்னு திமுக வரலாறு சொல்றேன். ராவத் உத்தரகாண்ட்ல ராவத்ங்கிற வரலாறு அந்த மாதிரி நிறைய வரலாறு நிறைய இருக்கு. இல்ல வரலாறு நிறைய இருக்கு, நேரடியா சொல்லலாம். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்ன செஞ்சதுன்னு சொல்றேன். ராவத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் கலச்சு விட்டாங்க. இல்ல தினகரன் சொல்றாரு உளவுத்துறை மூலமா பணத்தை கொண்டு போய் வச்சு அவங்களே சோதனை நடத்துறாங்க. இப்ப திமுக அதிகாரிகள் மூலமா பணத்தை கொண்டு போய் வச்சு சோதனை தேர்தல் நிறுத்துவதற்கு, அதாவது உச்சகட்டமாக யாரு, அதாவது இந்த கட்சியினுடைய பொருளாளர் துரைமுருகன் இடத்துல அவர் மகன் நிற்கிறார் கதிரானந்த். திட்டமிட்டு மத்திய மாநில அரசுகள் இந்த இதெல்லாம் இயக்குது. அப்படி இயக்கும் போது இங்க மட்டும் இல்ல, கர்நாடகத்தில் அதுதான் சொல்றாரு குமாரசாமி, அங்க இருக்கக்கூடிய சிவகுமார் மந்திரி வீட்டுல. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒடிசா மாநிலத்தில் அது நடக்குது அந்த முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு அது ஒடுக்குவதற்கு அதிகாரத்தை அந்த அமைப்புகளை பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சியும் இங்க இருக்கக்கூடிய மாநிலம். தமிழ்தாசன் சொன்னது போல அந்த மாதிரியான எந்தவித சோதனைகளுக்கும் அஞ்சி நடுங்கவில்லை. நாங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக சொன்னால் என்று சொன்னால் மக்களவை வேலூர் மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஏன் வந்து வழக்கு போடணும், சோதனைகள்லாம் தடுத்து நிறுத்துங்க, இந்த மாதிரியான நேரத்தில் இந்த சோதனைகள் தவறுன்னு அவர் ஏன் வழக்கு போடணும் தெரியுதுங்க. அவரை அழைக்கிறாங்க, அதிகாரிகள் அழைக்கிறாங்க, அவர் வந்து பதில் சொல்லி ஆகணும், பல விசாரணைகள் இருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய தொகுதியில போய் வாக்கு கேட்க முடியுமா? அவர் தொகுதிக்கு எங்கும் செல்ல முடியல, தேர்தலை சந்திக்க முடியல. அவர் நடத்துகிற ஒரு கல்லூரியினுடைய பெயர் அந்த பணம் கைப்பற்றப்படத்தில் இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல அந்த கல்லூரியினுடைய பெயர் இருக்கிறது. நீங்க கதிரானந்த் கிட்ட விசாரணை நடத்தாம வேற யார் கிட்ட நடத்த முடியும்? அப்ப அவர் போறார்ல, போக வேண்டும். இதைத்தான் சொல்றோம். அப்படி இருக்குங்கிறதுக்காகவே ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த லஞ்சம் வாங்கி விட்டார் என்று சொல்லி உண்மையிலேயே குற்றம் அவர் தரப்புல இல்லன்னா அவர் விசாரணைக்கு எந்த தவறும் இல்லை, சரியா வழக்கு போடணும். எது வேணுமானு செய்யலாங்க. வருமான வரித்துறை, சிபிஐ, அது அமலாக்கத்துறை மற்றும் இருக்கக்கூடிய புலன் விசாரிப்பு துறையை ஒருவரை ஒடுக்குவதற்கு, ஒரு இயக்கத்தை ஒடுக்குவதற்கு எது வேணாலும் பணத்தை வச்சு கூட எழுதிட்டு முன்னால வரும்போது அவர் என்ன எடுத்துட்டு வந்தார் நமக்கு தெரியுமா? ஒரு இதை வந்து ஒடுக்குவதற்கு எது வேணுமாலும் வச்சுட்டு பேரை கூட எழுதி வச்சிருவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறது. இந்த சட்ட ரீதியாக செய்யப்படுகிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் அரசியல் நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதைத்தான் சொல்றோம். அப்ப சந்திக்கிறதுன்னா ஏன் வழக்கு போடணும்? நீங்க சந்திங்க, வழக்கு சட்ட ரீதியா அந்த வழக்கு எதற்காக போடுகிறோம் என்று சொன்னால், ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற நான் சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட முடியாத அளவுக்கு அதிகார வர்க்கம் எங்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது, சோதனை என்ற பெயரால முடக்குகிறது. இதனால் தான் வழக்கு போட்டிருக்கோம். அது நீங்க நேரடியா பிரதமர் எல்லாரையும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க இந்த விவகாரத்துல. அது அரசியல் தானே, அது அரசியல் தலையீடு. அதைத்தான் எங்க தளபதி கேட்கிறாரு, தலைவர் கேட்கிறாரு. ஏன் நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். பிரதமர் வீட்டுக்கு போகுமா? மோடி வீட்டுக்கு இந்த புலனாய்வு அமைப்புகள், இந்த சோதனை, வருமான வரித்துறை மற்றும் போகுமா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர் வீட்டுக்கு போமா? ஏன் எடப்பாடி மீது நாங்கள் குற்றமே சொன்னோம், அவர் மீது இருக்கக்கூடிய புகாரை கொடுத்தோம், நடவடிக்கை எடுத்தார்களா? இந்த கேள்வி எங்களுடைய தலைவர் தளபதி கேட்கிறார். திரு குமரகுரு அவர்கள் பதில் சொல்றார். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும், அதை நாங்க வந்து நிரூபிக்க தயார், எங்களது இல்லை என்று சொல்லி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த மாதிரியான சோதனைகளும் நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகள் மீது தான் நடத்தப்படுகிறது. இதுவே நாங்க ஆளும் கட்சிகள் மீது இதே மாதிரியாக பணம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க புகார் கொடுத்தா நடவடிக்கை பாயுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன சோதனை, என்னை எப்பாவது நீங்க சோதனை பண்ணும்போது என்னை மட்டும் ஏன் சோதனை பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு. எப்பவுமே கூட வர தமிழ்தாசன் அவர்களை பண்ணல, சத்யனை பண்ணலன்னு கேட்க ரைட்ஸ் உண்டு. என் கையிலேருந்து நீங்கள் கன்னோ இதை எடுத்துட்டீங்க வச்சுங்க, என் ரைட்ஸ் போயிடுது. வழக்கறிஞர் பாரதிக்கு தெரியும். எப்போ என் கையிலேருந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிமினேட்டிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்களோ அதோட என்னோட லிபர்ட்டி போயிடுச்சு. நான் வந்து என்னை மட்டும் எடுத்தியே தமிழ்தாசன் ஏன் எடுக்கலன்னு கேட்க முடியாது. என் வேலை முடிஞ்சு போச்சு. அதோட
நான் வந்து குற்றவாளி அங்கே நிற்கிறேன். இதில் ஸ்டாலின் அவர்கள் 3 கேள்வி கேட்குறாரு. இந்த பணம் வந்து இவங்களே கொண்டு போய் உள்ள வச்சிருக்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, எலெக்ஷன் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைடே இன்கம் டேக்ஸ்லாம் போகக்கூடாது, இது வந்து ஒரு விதி, இப்போ எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு. மூணாவது, எஸ்பி வேலுமணியோட பணம் தான் இங்கே வழியாக போயிட்டுருக்குன்னாங்க. ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லுங்கள், முதல் நாள் 29 போகிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க, கேமராலாம் வருது, இவங்க வழக்கறிஞர்களாம் பேசுகிறாங்க, அப்போ தே ஆர் அண்டர் தி சர்விலன்ஸ் நிற்கிறாங்க. அடுத்த நாள் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு சோதனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் எங்கே போகிறாங்க தெரியுங்களா? ரொம்ப கன்வீனியன்ட்டாக எல்லாரும் ஒரு விஷயம் மறந்துடுறோம். அந்த சீனிவாசன்றவர் யார்? தொழிலதிபரா? இல்லை யாருக்கும் சம்மந்தம் இல்லாதவரா? இல்லை எலெக்ஷன் கமிஷனில் பழைய ரிட்டையர்ட் ஆஃபீஸரா? அவர் வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு அவர் அந்த கட்சியினோட செயலாளர். அவர் வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் 10 பேர் உள்ளே வைக்கிறாங்கன்னா இவ்வளோ பண்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வீட்டில் உட்காந்துட்டு வைங்க சார் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு வரா? எத்தனை வழக்கு நீங்கள் கூட்ட மாட்டாரா? அப்படியே மீறி அங்கே உள்ளே வச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கலாம்ல? இல்லை வெளியில் வந்து அவர் இப்படி பண்ணுறாங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்ல? ஏன் ஒருத்தரும் சொல்லலை? இதை ரொம்ப அழகாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு ரைடே பண்ணக்கூடாது, லீவ் விட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு எலெக்ஷன் டைம் ஆன் பண்ண உடனே போலீஸுக்கு லீவு, இன்கம் டேக்ஸ் லீவு, இடி எல்லாம் லீவு. கேட்டிங்கன்னா என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. உங்கள் வீட்டில் பணம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட்ஸ் கிடையாது. இல்லை, திரு குமரகுரு அவர்கள் சொல்வது எல்லாமே பொது பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காமன் மேன் எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்குறீங்க. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, அதிகார வர்க்கத்திலிருந்து நீங்கள் அரசனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையான ஒரு விஷயத்தை செய்றீங்க, அதுவும் குறிப்பா எதிர்க்கட்சிகள் மேல மட்டும்தான் இதை திட்டமிட்டு நீங்கள் நடத்துகிறீர்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் தேர்தலை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது, சட்டமன்ற இடைத்தேர்தல்களை நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த காரணம் தான். நிறுத்தணும்னு முடிவோட தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணம் யாருது? யாருமே அதை பத்தி இதை கேட்டா சீனிவாசன் யாரு? சரி, அக்ஷய் அலின்றது யாரு? அவர் பிஏவா இல்லையா? இப்ப எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர் வீட்டில் எடுத்தாலே என்ன லிங்க் பண்றீங்க? என் ஃப்ரெண்டு கான்ட்ராக்டர், அவருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல, நம்ம 2 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நீங்க கூட இருக்கக்கூடிய ஃபார்முலா போயிடுறீங்க பாருங்க. அக்ஷய் அலி யாரு? அக்ஷய் அலி யாரு? இல்ல, இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பதில் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 வருஷமா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த பகுதிகளில் பணம் கைப்பற்றப்பட்டாலோ பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறதுங்கிற புகார் அதிகமாக இருந்தாலோ உடனடியாக அந்த தொகுதியில தேர்தல் நிறுத்தப்படுகிறதுங்கிற அறிவிப்பு வருது. அதைத்தானே யதார்த்தமா பார்க்க முடியும். அதைத்தானே எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க. அப்படி பணம் கைப்பற்றப்படுவது அப்படிங்கிறதே நீங்க வந்து தேர்தலை நிறுத்துவதற்காக ஆளும் கட்சியினர், அதிகார வர்க்கத்தினர் செய்யக்கூடிய முயற்சி. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோட பிரமுகர் வந்து கார்ல வரும்போது எலெக்ஷன் கமிஷனர் காரை நிறுத்தி உள்ள பணம் எல்லாம் வச்சு கரெக்டா பெரம்பலூர் வரும்போது போட்டோ எடுத்தாங்களா? அப்ப பெரம்பலூர்ல பணம் சீஸ் பண்ணாங்களா இல்லையா? ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு கான்ட்ராக்டர் வீட்லயும் பணம் கைப்பற்றாங்க, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, கான்ட்ராக்டர் வீட்டுல எடுத்த பணம் வரி ஏய்ப்பு, இவங்க கட்சிக்காரங்க வீட்டுல எடுக்கிற பணம் கட்சிக்காக யூஸ் பண்ற பணம். இத கூட நீங்க வந்து சிமெண்ட் குடோன்ல கைப்பற்றப்பட்ட திமுகவுக்கு தொடர்புடைய பணம் தான். யாரோட சிமெண்ட் குடோன்? இல்ல, அதுவும் அவருக்கு தொடர்புடைய பணம் தான்ங்கற நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? யாரோட சிமெண்ட் குடோனுங்க அது? இல்ல, இது எப்படி நாம உறுதிப்படுத்த முடியும்? இல்ல, எனக்கு இங்க எப்படி ஒரு கான்ட்ராக்டரோ அதே மாதிரி கான்ட்ராக்டர் வீட்ல எடுத்தா அவர் வந்து ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர், கட்சிக்காரங்க வீட்டுல சேர்ந்தா அது கான்ட்ராக்ட் பண்ணலாம். அதை நீங்க உறுதிப்படுத்த முடியுமான்னு கேக்குறாங்க. ஆதாரம் இருக்குன்னு அவங்களும் கேக்குறாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? இருங்க, அவங்க வீட்டுல போய் சீஷர் எடுக்கறாங்க, விட்னஸ் சைன் பண்றாங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க, யாரும் இல்லாம இல்ல, உள்ள எல்லாரும் இருக்காங்க. கோடன்ல எடுக்கும்போது இல்லன்னு மறுக்க முடியுமா? ஒரு திமுக காரங்க கூட இல்லன்னு சொல்ல முடியுமா? உள்ள இல்ல, திமுக காரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலே அந்த அவர்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு? திமுக காரங்க தான் நம்ப மாட்டேன், அவங்க கோடன்ல எடுத்தா நம்ப மாட்டேன், அவங்க கட்சிக்காரர் வீட்டுல எடுத்தா நம்ப மாட்டேன், என் உதவியாளர் வீட்டுல எடுத்தாலும் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இடத்துல ரயட் இருக்கு, ரொம்ப ஓவரான வந்து ஒரு ஊர்ல பிரச்சனைனா 140 பேர் போடுவாங்க. சார், ஒரு ஊர்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு 140 பேர் போறதுக்காக ஊர்ல பிரச்சனை வருதான்னா எங்க கேட்காதீங்க, ஊர்ல ஏன் பிரச்சனை வருதுன்னு கேளுங்க. குமரகுரு ஒரு எதிர்க்கட்சியாக, சத்யன் ஒரு எதிர்க்கட்சியாக திமுகவை குற்றம் சாட்டுறாரு. தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும்னு சொல்லுது. கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பா தேர்தல் அந்த தகவல் எதுவுமே வரத்துக்கு முன்னால நாமளா அதை எப்படி தீர்வு? நல்ல விஷயம், அது மொத்தம் நட்சல்ல சொல்லிடுறேன். முந்தானது காலையில போயிட்டு இவங்க வழக்கறிஞர் போய் மென்ஷன் பண்றாங்க கோர்ட்ல, எங்களை வந்து ஹராஸ் பண்றாங்க, 6 மணி நேரம் எங்களோட கதிர் ஆனந்த நிக்க வைக்கிறாங்க, எங்களால் எலெக்ஷன் வேலையை செய்ய முடியலன்னு. ஜட்ஜி சொல்றாங்க தாராளமா விசாரிக்கிறேன், நாளை காலையில் கொண்டு வாங்கன்னாங்க. நேற்று காலையில இன்னி வரைக்கும் அந்த வழக்கு வந்துதா? என்ன காரணம்? என்ன காரணம்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டோம் சார், ஒரு நிமிஷம் முடிச்சிட்டோம். நேற்று எங்க பிராக்டிஸ் பண்றதுல நாளை காலையில கொண்டு வாங்கன்னு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நாளை காலையில் வழக்கு வந்துடும். ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அந்த வழக்குல சீனிவாசன் யாருன்னு தெரியல, எங்க கோடவுன்ல பணத்தை நீங்களே கொண்டு வச்சீங்க, ஐடி ரைடு போகக்கூடாது எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிலீஃபும் கொடுத்துருப்பாங்களே.
இல்ல அவங்களோட பிரச்சனை இல்ல. யார் பிரச்சனை? அது அவங்களோட பிரச்சனை. நீங்க குற்றம் சாட்டவர்களுடைய பிரச்சனை. இதுல பதில் சொல்ல வேண்டியது, விளக்க வேண்டியது, தீர்ப்பு எழுத வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. இல்ல தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் போய் சொல்றேன், எங்களோட வேட்பாளர் வந்து ஹராஸ் பண்றீங்க, 6 மணி நேரம் அவர் நிக்க வைக்கிறீங்கன்னு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தம் இல்லைல்ல, கரெக்டா இல்லையா? சரி, உங்களுக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க தனி, அந்த பணம் தனி. இன்னைக்கு போட்டு பாத்தீங்களா, மீண்டும் மீண்டும் இப்படி பண்றாங்க. எங்களை தயவுசெய்து வெளில ரிலீவ் பண்ணி விடுங்க, ஹராஸ் பண்ணாதீங்கன்னு போடுவோம் நம்ம கேஸை. ஏன் போடல? போட்டா இன்கம் டாக்ஸ்ல ஒரு பார்ட்டி லிஸ்ட் வந்துரும், எந்தெந்த வீட்டுல நடந்தது, எங்கெங்க நடந்தது. இல்ல நாங்க போட்ட வழக்கு இருக்கு. இல்ல இப்ப இன்னும் போடல, வழக்கு இருக்கு. இல்ல முந்தானத்து சொன்னீங்க, அந்த இல்லங்க நான் சொல்றது. திரு தமிழரசு, முந்தான கேள்விக்கு நீங்க பதில் நீங்க ஏன் அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு எதிராக இன்னும் எங்க பிரச்சனை இருக்கு வழக்கு. எங்களால வந்து எதுக்கு போக முடியல, பிரச்சாரத்துக்கு போக முடியல, என்ன ஏன் சாகடிக்கிறீங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போலாம்ல. இல்ல எங்களுடைய மேல் தமிழரசு பதில் சொல். இல்ல நேத்து காலையில ஏன் வரல? இல்லங்க சுருக்கமா நேத்து காலையில ஏன் வரல? எங்களுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. அன்பிரசிடென்ட், அதாவது நீ இதுக்கு சட்டத்துக்கு புறம்பானது. அரசியல் சதி கான்ஸ்பிரசி அது செஞ்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் எதிக்ஸ் இது செஞ்சிருக்கு. அந்த மோட்டிவோட காழ்ப்புணர்ச்சியோட எங்க கட்சியை முடக்கிறதுக்கு, அதாவது துரைமுருகன் மேல் கை வைத்தால் தலைவருக்கு அடுத்த அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் நாடு முழுக்க அதை எதிரொலிக்கும். திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த செய்யறாங்க. அதுதான் மொத்தமா சொல்லியாச்சு. இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த பேட்டியும் கொடுத்திருக்காரு. வழக்கை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். நிரூபிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஆட்கள் படைபலத்தை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, அதெல்லாம் கவலை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகாக நடக்கக்கூடிய எல்லா சோதனைகளும், வருமான வரி சோதனை தொடங்கி எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அரசியல் சாயம் பூசுவது அப்படிங்கிறது ஏற்புடைய ஒன்றா? அரசியல் சாயம் பூசல, அவங்க அரசியலாக தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2 இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன குற்றம் சாட்டியிருக்காருன்னா, இவங்க சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்த சதி செய்கிறார்கள். வேலூரில் ரெய்டு, அங்கே 2 தொகுதிக்கு ஆம்பூர் குடியாத்தம். நீங்கள் வந்து இதையாவது வருமான வரித்துறைன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் திமுகவினுடைய பொறுப்பாளர் நண்பர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வீட்டில் சோதனை. இது கூட வருமான வரி கூட கிடையாது, கேட்டால் ஒரு தேர்தல் அதிகாரி. ஏன்னா அங்கே வந்து இடைத்தேர்தல் இருக்குது. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவர் எடுத்தோடனே நண்பர் சொல்கிறார், அதிமுக நண்பர், அதாவது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி. இதே வருமான வரித்துறை கடந்த காலத்தில் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தியிருக்கு. முதல்வருடைய தொடர்புடைய செய்யாதுறை வீட்டில் அருப்புக்கோட்டையில் நடந்து அதிலெல்லாம் என்ன அறிக்கை, என்ன நடவடிக்கை? நான் ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்குறேன். இந்த 2 இடத்தை தவிர மற்ற இடங்களில் வருமான வரி எங்கேயாவது இதுவரைக்கும் பறக்கும் படையோ வருமான வரித்துறையோ ஒரு அதிமுகவோ ஒரு பிஜேபி வீட்டிலேயோ ரெய்டு நடத்தியிருந்தா இது பாரபட்சம் இல்லாமல் எல்லார் வீட்லையும் எல்லா கட்சி மேலையும் செய்கிறாங்க. அவங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லட்டும். அதிமுகவோ அல்லது பிஜேபியோ நேர்மையாகத்தான் தேர்தல் நடத்துறாங்களா? பக்கத்தில் தேனி தொகுதிக்கு போய் பாருங்க, பணம் வெள்ளமா பாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆரத்தி தட்டுங்கிற பேர்ல 1000 500 கொடுக்குறாங்க. ஏன் வருமான வரி வந்து இந்த திமுக விசிக இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? அதிமுக பிஜேபி கண்ணுக்கே தெரியாதா? எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பண ஆதிக்கம் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா அமைப்புகளையுமே தங்களுடைய தேர்தல் பிரிவுக்காக பயன்படுத்துகிறார்கள். நடவடிக்கை சோதனை பொதுப்படையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா திமுக நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் தொடர்புடையவர்களிடம் நடத்தப்படுகிற சோதனைகள்ல இது எவிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிறார். உண்மை இல்லைன்னு அவரால் மறுக்க முடியாதுல்ல. அப்ப அதிமுக பிஜேபி எல்லாம் ரொம்ப நேர்மையாக தேர்தல் ஆணையம் விதித்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் தேர்தலை சந்திக்கிறாங்களா? நாங்க வாங்க எத்தனை இடத்துல ஊடகங்கள் வந்து பார்க்கட்டும், ஊடகங்கள்ல செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இதே சபேசன் ஏதோ அவர் கான்ட்ராக்டரா, அவருக்கு ஆளுங்கட்சி ஒரு அமைச்சருடைய பினாமின் ஊடகங்கள்ல செய்தி வந்ததே. ஏன் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வருமான வரித்துறை அறிக்கை கொடுக்கல? இதே கடந்த ஆர்கே நகர் தேர்தலில் இந்த சத்தியனுடைய கட்சி தானே, அப்ப எடப்பாடி உட்பட இங்கே தானே இருந்தாங்க எல்லாரும். ஆர்கே நகர் தேர்தல் இடைத்தேர்தல் சமயத்தில் ஒரு அமைச்சர் வீட்டில் வருமான வரித்துறை நடத்தினுச்சே. அப்ப எத்தனை அமைச்சர்களை பையில தூக்கிட்டு ஓடினாங்களே. இது மற்றவங்க பேச, சத்தியன் பேசக்கூடாது. வருமான வரித்துறை நியாயமாக நடந்து கொள்வதாக. ஏன் அப்ப அதிமுக வருமான வரித்துறை மிரட்டினாங்கன்னா, பிஜேபி அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வர. இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் அதிமுக பிஜேபிக்கு எதிரான அலை வீசுவதால் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கு. நீங்க வருமான வரித்துறை பாரபட்சம் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் நடத்துங்க.
ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐயா, பிஜேபி அதிமுக வீடுகள் இப்ப கொஞ்சம் இடையம் இருக்கலாமா? பதில் சொல்லுங்க. நீங்க ஓபில இருக்கீங்க. சத்தியம் பதில் சொல்றாரு. இப்ப கொஞ்சம் இடையம் இருக்கலாமா? தேனியில் பணம் வந்து பாலாராய் ஓடுகிறது, ஆரத்தியில் தேனாய் ஓடுதுன்னு சொல்றீங்களே. அப்ப உங்க கள நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பணம் கொடுக்கும்போது பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களா? 800 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, இது வரைக்கும் 80 FIR பதியப்பட்டிருக்கிறது, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, 80 FIR பதியப்பட்டிருக்கு. நீங்க போய் அஇஅதிமுக மேல எத்தனை கேஸ் கொடுத்திருக்கீங்க வயலேஷன்? நீங்க சொல்றீங்க சீஃப் செக்ரட்டரியில ரெய்டு நடந்துச்சு, தேர்தல் ஆணையம் தேர்தல் கேண்டிடேட்டா? இல்ல 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 அவங்க எல்லாம் தேர்தல் நிக்கிற கேண்டிடேட்டா? நீங்க சிம்பிளா கேக்குறீங்களா ஒரு விஷயம்? பணம் இல்ல, வந்து அதெல்லாம் பாலாறு உங்களுக்கு ஆளு தேனாரா பையில இல்ல, அவங்களே மணல் பையில கொள்ளையில போனாங்கன்னு சேகர் ரெட்டி, அதற்கு மேல் சேகர் உங்களால் ரெட்டி பணத்தை மாட்டினதை ட்ரெயிலையாச்சும் கண்டுபிடிக்க மாட்டினவங்க. முடிஞ்சதா? திரு சத்தியன் பதில் சொல்லிட்டு ஓபியில் இருக்காரு, பதில் சொல்லுங்க. இல்ல அவர் ஓபி பேசி பதில் இருக்கறனால சொல்லு. என்னால பதில் சொல்ல இல்ல, அத பதில் முடியல. சொல்லுங்க. நீங்க அத அப்ப பணம் ஒண்ணுமே ட்ரெயிலாச்சும் நடக்கலையா? பிடிக்க முடிஞ்சா இங்க பணம் அந்த பூத் ஒரே ஒரு பேரெழுதி நபர் ஒரே ஒரு பேரெழுதி நபர் வரைக்கும் போட்டு சொல்றேன். வச்சிருக்கீங்க. திரு சத்தியன் அவர் பதில் நான் சொல்லட்டும். உங்க திரு வீட்டுல மருக்கூர் ராமலிங்கம் அப்படி நான் மருகூர் ராமலிங்கத்துக்கு 100 கோடி கொடுத்தேன், உங்க வீட்டுல ஒரு துண்டு சீட்டு கூட தூக்கி உள்ள போட்டு நான் போயிருவேன். அதுக்காக நீங்க வந்து 100 கோடி என்கிட்ட வாங்குனீங்கன்னு ஆயிருமா? பதில் சொல்லிட்டோம். தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது, திரு சத்தியன் அவர் ஐடி பதில் டிபார்ட்மெண்ட் நடந்து நீங்க கொண்டிருக்கிறது. எழுப்பி இருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. இன்னும் ஒரே நான் ஒண்ணு மட்டும் சொல்லி பதில் முடிக்கிறேன். நீங்க இல்ல, சொல்ற ஒரே ஒரு கான்ட்ராக்டர் யாருமே அஇஅதிமுக ஆட்சி ஆரம்பிச்ச உடனே கான்ட்ராக்டரா இல்ல. எல்லாம் 30, 20, 30 ஆண்டு காலம் திமுக கட்சிக்கும் அஇஅதிமுக கட்சிக்கும் பொதுவாக கான்ட்ராக்டராக இருப்பவர்கள் தான். சரி, அவர் பதில் சொல்லுங்க. 91 இருந்து கான்ட்ராக்டராக திரு மருக்கூர் இருப்பவர்கள். ராமலிங்கம் நீங்கள் சுருக்கமா பதில் சொல்ல. இல்ல இல்ல ஒரே ஒரு அவர் கேட்கிறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. மதுரையில் ஒவ்வொரு நாளும் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட போய் ஏராளமான புகார்களை கொடுக்குறோம். அவங்க உண்மையிலே சொல்றேன், வருமான வரித்துறை மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் இவ்வளவு பாரபட்சமாக நடந்து கொண்டால் எப்படி நேர்மையாக தேர்தலை சந்திக்க முடியும்? இங்கே மதுரையில் இருக்கிற ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய செல்லூர் ராஜு அவர்கள் எங்க வேட்பாளர் வெங்கடேசன் வாபஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு எந்த ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுறாரு. நாங்கள் போய் தேர்தல் அதிகாரி மாவட்ட அதிகாரிகிட்ட கொடுக்குறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. எங்களுடைய நீ என்னன்னா தேர்தல் ஆணையமே இவ்வளவு பாரபட்சமா வருமான வரித்துறையும் இந்த பக்கம் அரசியல் கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், காவல்துறை எல்லா துறையும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஒரு கூட்டணி அமைச்சு எதிர்க்கட்சிகளை வந்து பிரச்சாரத்தை கொடுக்குறீங்க, புத்தகத்தை போய் பறிமுதல் பண்றீங்க. இன்னைக்கு கேட்ட அதிகபட்ச நடவடிக்கை அவர் தேர்தல் பணியிலிருந்து விடுவிக்க. தொடரலாம் விவாதத்தை. திரு காசிநாத் பாரதி, நீங்க உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டுகிற மாதிரி சோதனை நடக்கிற இடங்கள்ல கொண்டு போய் வச்சா அது உளவுத்துறையினரே கொண்டு போய் வைத்து தேர்தலை நிறுத்துவதற்காக நடத்துகிற நாடகம் அப்படிங்கிறீங்க. இப்ப நம்ம பார்த்த செய்தி, ஒரு பேருந்துல, அதுவும் அரசு பேருந்துல தனித்தனி பைகள்ல போடப்பட்டு விட்டுட்டு போன பணம் 3.5 கோடி. இது யார் வச்ச பணமா இருக்கும்? இப்போது சிலர் அப்படியெல்லாம் சொல்லலை, செலக்டிவாக நடக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல, சொல்லியிருக்காரு. சத்யன் அவர்கள் சொன்னாங்க, இல்ல, சொல்லியிருக்காரு. உளவுத்துறை அப்படிங்கிற செலக்டிவா நடக்குதுன்னு. இப்ப சத்யன் அவர்கள் சொன்னாங்க யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைன்னு சொல்லி. இருட்டில் நிறைய யோக்கியன்கள் இருக்கிறாங்க, நீங்க ஒரு யோக்கியனை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்கிறதான் எங்களுடைய கொஸ்டின். இருட்டில் வந்து நிறைய யோக்கியன்கள் இருக்காங்க, அதுல ஏன் ஒரு இவரை மட்டும் டார்கெட் பண்றீங்கன்னு. இப்போ தேனியில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ் உடைய பையன் ஓபி ரவீந்திரநாத் வந்து அங்கே சித்தாந்தங்களை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறாரோ? இல்ல, நீங்க இப்ப என்ன குற்றம் சாட்ட சித்தாந்தங்களை மட்டும் சொல்லி அவர் என்ன சொல்லி வாக்கு கேட்கிறாரு? தமிழ்தாசன் அவர்கள் சொன்னது போல ஆரத்தி எடுப்பவர்களுக்கு 1000, 500 பணம் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், வருமான வரித்துறையா இருக்கட்டும், RBI இருக்கட்டும், எந்த ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கட்டும், அது வந்து எப்படி செலக்டிவா எதிர்க்கட்சிகள் இருக்கிற இடத்துல. இப்ப 2 நாட்களுக்கு முன்பு மக்கள் செல்வர் டிடிவி நீங்க ஒரு கேண்டிடேட்டினுடைய பேரை சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. அவர் என்ன தவறு செய்கிறார்? அவர் 1000-500 கொடுக்குறாங்கன்னு சொல்லி பணம் ஆறா ஓடுதுன்னு தேனியில இருந்து தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், 2 நாட்களுக்கு முன்பு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்த போது இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு ஒரு குரூப் வர்றாங்க. உடனே ஜெயா டிவி பத்திரிகை அங்க வந்த உடனே அந்த குரூப் வந்து தப்பிச்சு ஓடி விடுகிறது. இப்படி இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்கின்ற தகுதித்த வேலைகள் நகைப்புக்குரியதாக இல்ல. ஜனநாயகம் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டே இன்னைக்கு பணமே இல்ல, அவங்க அங்கேயும் பணம் கொடுக்கல. ஒன்லி சித்தாந்தங்களை மட்டும் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார்களா தமிழகத்தில்? நாங்க கேட்கிறோம். அவர்களுடைய வாகனங்கள், அவர்களுடைய வாகனங்கள் திட்டங்களை நீங்க பிளைண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க அவங்க ஒரு குற்றம் சாட்டினாங்கன்னா, ஆமா 2 இடத்துலயும் பிடிச்சாங்க, ஒரு இடத்துல எவிடன்ஸ் இருக்கு, அதற்கான காரணங்கள் இருக்கு, இது அவங்களுக்கு சொந்தமான இடம், அவர்கள் தொடர்புடைய ஆட்கள் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. திரு பாரதி அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன கிளியரா இருக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லார் பேரையும் சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. யார் மீதாவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையிலேயே அவர்கள் மீது இந்த குற்றம் இருக்கிறது, பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது, சோதனை நடந்திருக்கிறதுன்னு நம்ம எவிடன்ட்டோட ஏதாவது ஆதாரத்தோட ஒரு குற்றத்தை சொல்றாரு. தமிழ்தாசன் சொல்றாரு, நேரடியாவே கொடுக்குறாங்க, அங்க வந்து ஆரத்தி எடுக்கிற இடத்துல அவர்
சொல்றாரு. உலகம் பேசுது. இல்ல, உளவுத்துறை மூலமாக பணம் கொண்டு போய் வைக்கப்படுது. அதனால அந்த பணத்தை எடுத்துட்டு உடனே அவர்கள் மீது உளவுத்துறைக்கு அந்த தகவல் எட்டலையோ, நம்ம தேனியிலிருந்து அந்த கடைசியில இருக்கிறதுனால தேனியிலிருந்து எட்டலையோ நம்ம தகவல் இது என்ன, எதற்காக இந்த வேலூரிலும் தூத்துக்குடியில் மட்டும் செலக்டிவாக செய்யப்படுதுங்கிற ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி பதிய வச்சிடறேன். அங்கே வேலூரில் 2-3 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கிறது. அதே போல் தூத்துக்குடியில் 2 சட்டமன்ற தொகுதிகள். ஏற்கனவே ஒட்டப்படாரம், திருப்பரங்குன்றம், அரவாக்குறிச்சி 3 தேர்தலை வந்து எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லாத போது கூட அதை நிறுத்தி வச்சாச்சு. இப்போ என்னன்னா தமிழகத்தில் 117 இடங்கள் பேசிக் மேண்டேட் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா 234 இடங்கள்ல 117 இடம் மெஜாரிட்டியா இருக்கணும் தமிழகத்துல. நீ 117 இருக்கணும், சபாநாயகரை விட்டுருங்க, 117 இருக்கணும். அதை ஏற்கனவே வந்து பல்வேறு தகுதித்தங்களை பண்ணி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட். ஏன்னா 117 என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறகு பேசுங்க, நீங்க பேசுறப்ப நான் தலையிடல இல்ல, ரொம்ப பொறுமையாக நீங்க பிறகு பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க பிறகு நீங்க நீங்க சினிமா படம் காட்டாதீங்க, தவறான இடத்துல இருந்து கூட ஓடி போயிட்டாங்க. பேசுற போது மறுத்து பதில் சொல்றதுக்கு நான் அவகாசம் கொடுக்கிறேன். குற்றச்சாட்டு என்ன கேள்வி அதை சொல்லுங்க. எல்லாரும் பேசுகின்ற போது அவர் அமைதியாக பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி. இல்ல ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் பேசுகின்ற டிடிவி தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் நெறியாளரா நீங்க நெறியாளரா? டிடிவி தினகரன் இல்ல அவருக்கு மட்டும் ஏதோ ஆளுங்கச்சிங்கிறதுக்காக அவருக்கு ஏதோ தனிப்பட்ட நான் தான் நெறியாளர். நீங்க கேள்வி எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க அவர் குறிக்கிட மாட்டேன், நீங்க பதில் சொல்லுங்க. திரு சத்யன் அவர் பதில் சொல்லி நீங்க டாபிக் என்னவோ என்ன பதில் சொல்லி முடிச்சுட்டு நான் கேள்வி குற்றச்சாட்டு வச்சா ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறேன். அவ்வளவு இதுக்கு மேல அவர் பதில் விளைகிறீங்களா? டிடிவி தினகரன் அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக பணம் வைக்கப்படுகிறது, அந்த பணம் தான் எடுக்கப்படுகிறதுன்னு குற்றம் சாட்டுறார். அதுக்கு என்ன ஆதாரம்? ரொம்ப சிம்பிளா செய்யறாங்கன்னு தான் ஒரே கருத்து சொல்றோம். இப்போ என்னன்னா பேசிக் மேண்டேட்ல 117 இடங்கள்ல இவங்களால பெற முடியாது. இப்போ இருக்கிற இந்த 18 தொகுதியில இவங்க ஜெயிக்க போற கிடையாது. அதனால அந்த 3+2 ஏற்கனவே 3 தொகுதியில எலெக்ஷனை நடத்தல. மொத்தமாக இந்த முட்டு கொடுக்கின்ற வேலையை இந்த தேர்தல் முடிவு 23ஆம் தேதி வந்ததற்கு பிறகும் தொடருவதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதா எங்களுடைய முக்கியமான குற்றம். சத்யன் பதில் சொல்ல தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு கருவியாக ஆயுதமா பயன்படுத்தி இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க, அதுவும் அதிகாரிகள் மூலமாக உளவுத்துறையின் மூலமாக இந்த செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு. ரைட் எல்லா இடத்துலயும் நடக்கணும், எதிர்க்கட்சிகள் நடக்கணும்ல. வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட் தெளிவா சொல்லிடுறேன். கான்ட்ராக்டர் வீட்டில் பணம் எடுத்தார்கள் அப்படின்னா கான்ட்ராக்டர் பீரோல இருந்து எடுத்த பணம் தான். அவருக்கு சிமெண்ட் குடோன்லயுமா இன்னொருத்தர் வீட்லயே கொண்டு போய் வச்சால எடுக்கல. வருமான வரி ஏய்ப்புங்கிற பாயிண்ட்ல அதை சொல்றாங்க. இல்ல அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. அதான் வருமான வரி ஏய்ப்புங்கறத நாம முடிவு பண்ண முடியாது. வருமான வரி வேற எதுக்கு போகும்? அதுக்கு தானே போகும் ஃபர்ஸ்ட். அது அப்போ துரைமுருகன் வீட்டுக்கு யார்ட்ட கொடுக்கல? அதே காரணத்துக்காக தானே போய். இரண்டாவது கரெக்ட், துரைமுருகன் வீட்டுக்கு வருமான வரி ஏய்ப்பு தான் போயிருந்தாலும் ஆனா அங்க கைப்பற்றப்பட்டது வாக்காளருக்கு கொடுக்க வேண்டிய கவர். நாம எப்படி முடிவு பண்ண முடியும்னு வீடியோல பாத்துக்குவோம். நாம அது நாம முடிவு பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்லணும். நீங்க முகாந்தரத்தை கான்ட்ராக்டர் வீட்டுக்கு போனால் அது வருமான வரி ஏய்ப்புக்காகவும், இங்க போனா அது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட. நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? கான்ட்ராக்டர் கேண்டிடேட் கிடையாது. கேண்டிடேட்டோட தொடர்புடைய வீட்டுக்கு போய் கவர்ல சிக்னது என்ன டிஃபரன்ஸ்னு மக்களுக்கு தெரியும். நாம அதை பத்தி நிறைய முடிவு வேண்டாம். மூன்றாவது சொல்றேன், இவர்கள் அனைவரும் பணம் இப்படி போகுது அப்படி போகுது, தேர்தல் ஆணையத்தை புகழ் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலன்னா இ-விஜில்னு ஒன்று ஆப் வச்சிருக்காங்க. நீங்களே வீடியோ எடுத்து பதிவிடலாம், அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 1950 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பரின் பேரில் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். கார் கதவுக்குள்ளார ஒளிச்சு வச்சுட்டு எல்லாம் பணம் எடுத்துட்டு போல. இது வரைக்கும் வந்த புகார்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணம் கொடுத்ததுன்னு இவர்களால ஒருத்தனால ப்ரூவ் பண்ண முடியல. அதிகாரிகளே வந்து எடுத்தார்கள். எங்கள் தலைவர் சவால் விடுக்கிறார், நான் சொல்றேன் மோடி வீட்டுல பணம் இருக்கு போய் ரேடு பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய தகவல்கள் தகுந்த வட்டாரத்திலிருந்தும் அந்த நபரிடம் இருந்து வந்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். நீங்க சொல்லும் புகார் பேர் நடவடிக்கை எடுக்கலன்னா உங்க மேல நம்பகத்தன்மை இல்லை. இது ஒரு வதந்தி கிளப்பும் விஷயம். குமரகுரு, டிடிவி தினகரன் உள்ள ஒரு நேரடியான குற்றச்சாட்டு என்பது மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே வந்து ஒரு ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு அபாயத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த தோல்வி பயம்தான் வந்து இவர்களை இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க
வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாகவே முன்வைக்கிறார். எப்படி பார்க்க? அதுதாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த கிரிமினல் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோன்னா, அவர் தப்பு பண்ணிட்டா அவர் அரெஸ்ட் பண்ணோன்னா, இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் கோர்ட்டில்? நான் மட்டுமா தப்பு பண்ணேன், அந்த 3வது தெருவில் ஒரு தப்பு பண்ணல, அவரை பிடிச்சிங்களா? இப்படி இந்த ட்ரெண்ட் இப்படி வந்துட்டு இருக்குது. மோசமான ட்ரெண்ட் அது. நான் பண்ண தப்புக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேளுங்க, நான் பண்ண தப்பு ரைட்டுன்னு இப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே நியாயம் கேட்கவே முடியாது. பேங்க்கில் போய் ஏன் பணம் கட்டல, கூட பணம் கட்ட, என்ன மட்டும் கேட்குறியா, அவரை கேட்டியா, அப்படியே கேட்குறது. அது நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே பக்கம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அது? இல்லை, நீங்கள் சொல்கிற அதே பொது பார்வையில், ஒரு காமன் மேனுடைய பார்வையில் நான் கேட்குற, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தையோ இல்லை வருமான வரித்துறையோ, நீங்கள் சொல்லுகிற பட்டியலிடுகிற எல்லா துறைகளையோ ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலாம் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதன் மூலமாக அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிஜேபி ஒரு பிரமுகர் வீட்டுக்கு நாளைக்கு ரைடு போது வச்சுங்க, அங்க ஒன்றும் கிடைக்கலன்னா இதே இடத்துல எல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுங்களா? எப்படிங்க கிடைக்கும் சொல்லியிருப்பாங்க முதல்ல அப்படின்னுவீங்க. அங்க ஒரு 10 லட்சம் எடுத்தா கிடைச்சது 10 கோடிங்க, 10 லட்சம் தான் கிடைச்சதுன்னு என்ன பண்ணாலும் இங்க யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சரி, நீங்க தேர்தல் ஆணையத்திடம் அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது, எல்லாத்தையும் தெளிவா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுத்து அவர்கள் மேல நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில பணம் கைப்பற்றப்பட்டா அந்த தொகுதியில தேர்தலை நிறுத்துவாங்க அப்படின்னா அது சமமான பார்வையாகத்தான் இருக்கணும். அது ஒரு இடத்துல அது சரியாகவும் ஒரு இடத்துல தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 2 பேருடைய நண்பர் பாரதியும் அவர் மதுக்கு ராமலிங்கம் 2 பேருமே கேட்ட கேள்விக்கு கரெக்டாக அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. எங்கேயாவது நீங்க புகார் பணம் கொடுக்கறத பார்த்து புகார் கொடுத்தீங்களா கேட்டா ஆரத்தி எடுத்துமே கொடுத்தாங்க. எங்கிட்ட வீடியோ இருக்கு, கனிமொழி நிக்கிறாங்க பக்கத்துல, அனிதா ராதாகிருஷ்ணன் போறவங்களுக்குலாம் 2000 கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆதாரம் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்களும் அதே மாதிரியான அந்த ஆதாரத்தை நீங்க லிங்க் பண்ணி அதுல போட்டுருங்க. இது ஒண்ணு. இது வந்து கம்ப்ளைண்ட் யாருன்னா கொடுக்கலாம். அவர் சத்தியன் கேட்கிறாரு, ஆதாரம் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டா அங்க ஆறா ஓடுதா உங்களுக்கு தெரியாதா? பாரதி சொல்றாரு, வெறும் சித்தாந்தத்தை மட்டும் ஓட்டு கேட்கறீங்களா? இப்படியா பேசுவீங்க? நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் 10 கோடி வீட்டுல இருந்ததுன்னு, ஆனா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் 2 பேரும் ஒரே குரல்ல எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, நாங்க ஒரு புகார் கொடுக்கிறோம், முதலமைச்சர் வீடுகள்லயோ அல்லது அது தொடர்புடைய அமைச்சர்கள் வீடுகள்லயோ இந்த மாதிரியா பணம் இருக்கிறது, அவர்கள் பணப்பட்டுவாடா செய்யறாங்கன்னு, ஆனா புகார் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களே அப்படிங்கறது அவர்களுடைய கேள்வி. எங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க கேளுங்க. எப்படி எடுக்க மாட்டா? எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும். அந்த நம்பர்ல அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு வந்த காரை வந்து மறிச்சாங்க, இன்னைக்கு எடுக்க முடியல பணம், தெரியுங்களா? பணம் எடுக்க முடியல, போயிட்டாங்க கிளம்பி. திருப்பி ஒரு போன் வருது, ஆத்தன்டிகேட்டடா இல்ல அந்த கார்ல பணம் இருக்கு, உள்ள எங்கேயாவது தேடுங்கன்னு. அப்புறம் அங்க டோரை திறக்கிறாங்க, டோர்ல இருக்கிற பேட்ல இருந்து பணம் வந்து விழுது. அப்போ இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனோட ஆத்தென்டிக் சோர்சஸோட போறாங்க. இன்கம் டாக்ஸ் ஒரு இடத்துக்கு ரைடு போறதுக்கு முன்னாடி நோன் சோர்சஸ் அவங்க இன்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னு பேசிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். மோடி வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டீங்க, கண்டிப்பா வந்து காங்கிரஸ் பீரியட்ல வந்து எங்கெங்கெல்லாம் ரைடு நடக்கும் போதெல்லாம் முதல்ல போய் சோனியா காந்தி ரைடு பண்ணிட்டு தான் அப்புறம் மற்ற இடத்துக்கு போனாங்கல்ல. இதுல என்ன கேள்வி என்னன்னா, மக்கள்கிட்ட மோடி கிட்ட போனாங்களா, இங்க இவரு எடப்பாடி போனாங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அது நீங்க அதிமுக அணியில 8 கட்சி இருக்கு, அவங்கள்ட்ட நீங்க ரைடு பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பாரபட்சமற்ற பாரபட்சமற்ற விஷயம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அதிமுக பணம் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி சொல்ல அது புகார் வரும்னால சொல்ல முடியல. கண்ணாடி தேவையில்லை. தமிழ்நாடு இல்ல, நீங்க அப்படி குற்றம் சாட்டுறீங்கன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் கேக்குறாரு. எவிடன்ஸ் இருந்தா மட்டும் என்ன பண்ணிட போறாங்க? 79 கோடி எடுத்த இவர் விஜயபாஸ்கர் வீட்டுல எடுத்ததற்கு வந்து ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டாங்க. வழக்கு இல்லனா வழக்கு சொல்லுங்க, ஆதாரம் இல்லனா ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுத்தா அந்த பணத்தை காட்டினாங்க. இதெல்லாம் வந்து 79 கோடி கொடுத்ததற்கான விசாரணையில ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சென்னை உயர்நீதிமன்றம் அதை திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்ப வெளிப்படையாக உங்களுடைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் உங்களுடைய எப்படிக்கு வந்து மாற்றி பேசுகிறீர்கள். மக்கள் பாக்குற மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, சொன்ன மாதிரி அவங்க டிராப் பண்ணிட்டாங்களா, இப்ப இவரு இல்லையா? அப்படி இல்ல. என்ன டிராப் பண்ணாங்க? ஒரு சீட்ல வந்து 89 கோடி கொடுத்தாங்களே, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அது வேற. ஒரு ஒரு உதவியாளர் வீட்ல 5 கோடி ஆதாரம் இருக்கு, 5 கோடி வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. கம்ப்ளைன்ட் ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டீங்கன்னு சொல்றோம். நீ கோர்ட்ல பதில் சொல்றீங்க. நீங்க கோர்ட் தான் என்ன எதை வச்சு உங்களுடைய கூட்டணிக்கு வந்து விட்டார்கள். அதிமுக கூட்டணிக்கு வந்த உடனே கரண்ட் பேசுவோம். நான் சொல்றேன், பேசும்போது தேனியில ஆறா ஓடுது, கோயம்புத்தூர்ல வந்து நதியா ஓடுது, இப்படி பேசக்கூடாது. ஆதாரத்தோட இருக்கு. இப்ப புதுசா ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? தான் திருடின்றது முக்கியம் இல்ல, அடுத்தவன் பார்த்துட்டானே இப்ப ஒரே பிரச்சனை. தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமற்றதா என்ற கேள்வி இப்ப இருக்கு.
அது கிடையாதுங்கிறது பல தேர்தல்கள். காஷ்மீர்ல எம்பிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, எம்எல்ஏக்கு தேர்தல் இல்ல. அது எல்லாரும் ஆட்சி காலத்துல இருக்கும்போது கோவாவில் எப்படி தேர்தல் அறிவிச்சாங்க? யார் ஆட்சியில் இருந்தாலும் அது கோவாவில் உடனே வந்து அந்த மனோகர் பாரிக்கர் முதலமைச்சர் இறக்கிறார், அதற்கு நள்ளிரவே அறிவிக்கிறாங்க தேர்தலை. ஆனா இங்க 18 தொகுதி அறிவிச்ச பிறகு 3 தொகுதி விடுபட்டு போட்டு இன்னைக்கு கூட மனு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி இப்ப சொன்னீங்களே தர்மபுரியில போகும்போது பேருந்துல எடுத்தாங்கன்னு சில கோடிகள் கைவிட்டு போயிட்டாங்க, யார் என்னன்னு தெரியலன்னு. இந்த தர்மபுரியில ஒரு வாரத்துக்கு முன்னால தேர்தல் அதிகாரி கூட்டம் போடுறாரு. பாமக கலந்துக்குது, திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சியும் கலந்துக்குது. கலந்துகிட்ட பிறகு ஒரு பாமக பிரமுகர் எழுந்து கேட்கிறாரு. இவர் கேட்கிற கேள்விக்கு, அதான் தேர்தல் அதிகாரி பணம் பட்டுவாடா செஞ்சா என்ன செய்வீங்க? நாங்க ஆர்கே நகரை போல தேர்தல் நிறுத்துவோம் கண்டுபிடிச்சு, நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. சொன்னவன அவர் பாமக சரி உங்களுக்கு தெரியாம நாங்க செஞ்சா என்ன பண்ணுங்க, அதன் பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்கு வந்த தேர்தல் அதிகாரி வீட்டுக்கு அந்த எந்த கேள்வி கேட்டாரோ பாமக பிரமுகர் 2 கோடி ரூபாய் அவர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். இதுல இருக்க எடுத்துங்க, என்ன எவிடன்ஸ் இருங்க நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன், இருங்க கொண்ட கொடுக்கிறாரு. இந்த பையில இருக்கு எடுத்துங்க. நாங்க வந்து தமிழ்தாசன் நீங்க நம்ம ஒரு நீங்க ஆஃப் தி ரெக்கார்டா நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா அதற்கான உரிய ஆதாரம் இருக்கணும். ரெக்கார்ட் பண்றேன். நக்கீரன் பத்திரிக்கை தெளிவா இருக்கு, ஆதாரம் நக்கீரன் எழுதி இருக்கு. இது இல்ல என்ன செய்தியின் அடிப்படையில் இந்த நக்கீரன் எழுதி இருக்கு, ஆதாரத்தோட நக்கீரன் எழுதி இருக்கு. நான் கேட்கிறேன், அந்த 2 கோடி ரூபாய் இத போல கொண்டாடுறாங்க, இதெல்லாம் தவறு, நடவடிக்கை சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறேன். நான் கேட்கிறேன், அவர் அந்த பாமக நீங்க கண்டுக்காதீங்க நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்க போனாரா இல்லையா? இவரது பேரிடத்துல போய் ரைடு பண்றீங்க, உன் வீட்டுக்கே வந்து 2 கோடி ரூபாய் நீ தங்கியிருக்க இடத்துல கொடுக்க வர்றானே, அவரை கை செய்ய முடியாது. நம்ம பொதுவாக எல்லாத்தையும் கை செய்ய முடியாது. அதுதான் சொல்றேன். இல்ல இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, உளவுத்துறை இருக்கு, இந்த அதாவது முதலமைச்சர் அதை போல போற வாகனம் போகுது, அதன் வழியாக பணம் பட்டுவாடா ஆளுங்கட்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அதிகாரி சொல்றாரு. ஆனா நாங்க நடவடிக்கை எடுக்க முடியல. என்ன நடவடிக்கை? இந்த ஆளுங்கட்சி வர்க்கம் செய்கிறதா இல்லையா? நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த விவகாரத்துல திமுக தலைவர் எடுக்கக்கூடிய குரலும் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கக்கூடிய குரலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன? இல்ல, தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கிறது. மோடி சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எதிர்க்கட்சிகளாக ஒரு ஜனநாயக கடமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கருத்தை நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. எங்களுக்கு நீங்க குக்கர் சின்னத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எஸ் காமராஜுக்கு பரிசு பெட்டகத்தை கொடுத்துட்டாங்க. இன்னொரு காமராஜ்னு ஒரு கேண்டிடேட் அங்க நிக்கிறாரு, அவருக்கு குக்கர் சின்னத்தை கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா? நிறைய தொகுதிகள்ல நிறைய பேர் அதே காமராஜ்ங்கிற பேர்ல இன்னொருத்தருக்கு குக்கர் சின்னத்தை கொடுக்கிறார்கள் என்றால் வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஒருநிலைப்பாடை தெரிவிக்கிறது. கொடுக்க கூடாது, நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது. அந்த மாதிரி அரூர் தொகுதியில, ஆம்பூர் தொகுதியில, இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இடைத்தேர்தல் தொகுதியில எங்களுடைய தொகுதிகளில் எங்களுடைய முன்னாள் சின்னமாக இருக்கக்கூடிய குக்கர் சின்னத்தை கொடுக்கறாங்கன்னு சொன்னா வெளிப்படையாக அப்பேரண்டாக நாங்கள் இப்படித்தான் செய்வோம். முன்னாள் சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்த முன்னாள் சின்னம் இல்ல, எப்படி அந்த பேர் முத கொண்டு கரெக்ட்டா வரும். காமராஜ்ங்கிற பேர்ல ஒருத்தர் இல்ல, அது நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியாது? தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை என்ன சட்ட விதிகள் இருக்குதோ அதுக்கு உட்பட்டது நடவடிக்கை. ஊடகவியலாளராக அதுதான் சொல்றேன். நீங்க காமராஜ் ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு, அதே காமராஜ் பேருக்கு குக்கரை கொடுக்கறாங்க. நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி சொல்றேன். இல்ல இதுல நடக்கிற செலக்டிவான சூழ்ச்சி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதே காமராஜ்ங்கிற பேர்ல இன்னொருத்தர் நிக்கிறாரு, நாங்க வச்சிருந்த சின்னமாய குக்கரை கொடுக்கறாங்கன்னா இது எப்படி மெடிக்கல் 4 தொகுதியில மெடிக்கல் மிராக்கல் மாதிரி இது எப்படி அப்படியே செலக்டிவா உங்களுக்கு எல்லாமே வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இன்னைக்கு நடந்த ரைட்ல 8 கட்சி கூட்டணியில இருக்கலங்க, அதிமுக கூட்டணியில யாருமே பணம் கொடுக்கல, எல்லாருமே சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? திட்டமிட்டு நீங்கள் புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிற பதில் சொல்ல. ஒரே நிமிஷம். ஆர்கே நகர்ல எப்படி வச்சீங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆர்கே நகர்ல அவங்க 6000 கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகளை கையில 6000 அதையும் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருக்கும் மக்கள் 2 பேருக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா ஏ டீம் பி டீம் ஒருமித்த கருத்தா தான் பேசுவாங்க. 2 பேருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவா இப்ப கேட்கிறேன். தப்பி தவறி ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு பதிய வைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் தவறாக நடந்து நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில இருங்க ரிசல்ட் வரப்போது நீங்க இருக்க போறேன்.
நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு இல்ல, தெரியல. பட் ஆனா நீங்க- பாப்போம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஆணவத்தின் அடிப்படையில தேர்தல் பேசுறது ஆணையம் கிடையாது. மோடி முட்டு கொடுப்பதால் தேர்தல் ஓடிக்கொண்டு ஆணையம் ஏதோ மக்கள் செல்வாக்கு தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை. நிறைவு செய்ய வேண்டிய தேர்தல் நேரத்துல ஆணையம் சுருக்கமா தேர்தல் பேசுங்க. ஆணையம் வந்து மீது நம்பிக்கை இல்லைன்னு நீங்க இங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து விமர்சனத்துக்கு மல்லுக்கட்டி அப்பாற்பட்டு பேசுறீங்கல்ல. செயல்படலாம்னு சொல்றோம். நீங்க தப்பி தவறி ஏதோ ஒரு நம்பிக்கை தொகுதியில இல்லை என்று சொல்லவில்லை. ஜெயிச்சாங்கன்னா, விமர்சனத்துக்கு எனக்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை மீது என்று நம்பிக்கை சொல்றோம். இல்லை, இந்த வெற்றி எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு இல்ல போயிடுங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரே ஒரு கேள்வி விமர்சனத்துக்கு கேட்கிறேன். அப்பாற்பட்டு செயல்படவில்லை என்று இன்று சொல்றோம். நம்ம நிறைவு செய்யற நம்பிக்கையாக நேரத்துல இருக்கோம். கேள்வி மட்டும் இன்னைக்கு கேட்கிறேன். அவங்க வந்து உந்துதலின் பேரில் செயல்படுகிறார்கள், தூண்டுதலின் பேரில் செயல்படுகிறார்கள், நடுநிலையாளர்களாக இல்ல அவங்களே தான் கொண்டு வந்து பணத்தை வைக்கிறாங்க, இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க நாளைக்கு தப்பி தவறி ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிச்சீங்கன்னா அந்த வெற்றி வந்து தவறானது, தேர்தல் ஆணையம் சரியா நடக்க திரு வேண்டாம். மதுக்கூர் ராமலிங்கம், சத்யன் எழுப்பிய கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லல. உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக. இல்லை இல்லை ஒண்ணே ஒன்று, சமீபத்தில் ஏன் பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, ராஜேந்திர பாலாஜி எங்கள் ஆட்சியை அவங்க காப்பாற்றினாங்க, எனவே தான் கூட்டணி வச்சோம்னு. ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருப்பது மோடி ஆட்சி தான். இது எதுக்காக சொல்றேன், திரு மதுக்கூர் ராமலிங்கம், அது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னது, மணிகண்டன் அவர்கள் அரூர் சொன்னது. கூட சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அதுதான் இப்போ சட்டமன்ற இப்போ கூட நீங்க சொன்ன தருமபுரி அரூர் கூட பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், இந்த 18 தொகுதி தவிர வேற எங்கேயுமே வருமான வரித்துறையினுடைய அத்துமீறல் என்பது இல்லவே இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்க ஒரு பக்கம் திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை ஒடுக்குகிற முயற்சி என்பதுதான். நான் அவர் சத்தியன் சொன்னதே நானும் சொல்றேன். இருட்டில் யோக்கியம் என்ன வேலைன்னு கேட்டார்ல, உண்மையிலேயே அது வடிவேல் வசனம் தான். அவ்வளவு நல்லவங்களா நம்முடைய பிஜேபியும் அதிமுகவும். இன்னும் சொல்ல போனா வருமான வரித்துறையினால கடந்த காலத்தில் அதிகமா மிரட்டப்பட்டது அதிமுக தான். அதனாலதான் பிஜேபி நன்றி, நன்றி திரு மதுக்கூர் ராமலிங்கம். பேசலாம், பல்வேறு தரங்களில் பேச வேண்டிய விஷயம், நேரம் குறைவாக இருக்கிறது. நன்றி திரு சத்யன். இடைத்தேர்தலை நிறுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் மீது தொடர்ந்து வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக ஸ்டாலினும் தினகரனும் குற்றம் சாட்டுவது என்பது தவறான புரிதல் அப்படிங்கிற புள்ளியில 3% பேரும், உள்நோக்கம் உடையது அப்படின்னு 4% பேரும், இது பயத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு 14% பேரும், சரியான கணிப்பே என 79% பேரும் ட்விட்டரில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அரங்கிற்கு வந்து கருத்துக்களை முன்வைத்த திரு குமரகுரு, தமிழ்தாசன், சத்யன், காசிநாத பாரதி, திரு மதுக்கூர் ராமலிங்கம், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.